சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். பாலக் சிக்கன் செய்யறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு போட்டிருக்கிறேன். சோம்பு 2 ஏலக்காய் போட்டு நம்ம வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம பாலக் சிக்கனுக்கு நல்லா வதக்கிடாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துன்னு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம பாலக் சிக்கனுக்கு நல்லா வதக்கிடாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துன்னு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது நம்ம சேர்த்தாச்சு. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சிப்பூண்டு 1 ஸ்பூனு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் கீரை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம சுவையான பாலக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம